அவர் எப்படி இருந்தாரோ அதை பார்த்து தான் நான் வளர்ந்தேன். இவரை மாதிரி மட்டும் நம்ம வாழ்க்கையில வந்துடக்கூடாதுடா அப்படின்னு நான் நினைச்சேன். பேட் எக்ஸாம்பிள் தான் அவரு. ஆனா இப்ப மாறிட்டாரு. இப்ப நான் திருத்தி எல்லாம் சொன்னாங்க அவங்க அப்பா வந்து அவங்க பிள்ளைகளை திருத்தினாங்கன்னு. நான் எங்க அப்பாவை திருப்பி கொண்டு வந்து இப்படி உட்கார வச்சிருக்கேன். எப்படி திருத்துறீங்க? அது வந்து எப்படி சொல்றதுன்னா, அது எல்லாம் சொல்லுவாங்க பூமர் அங்கிள் பேசி பேசி அப்பா தான் மான திருத்துவாங்க. நான் உட்கார வச்சு பேசி 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 இந்த நிலைமைக்கு உட்கார வச்சிருக்கேன் அவரை. அவன் ஒரே வார்த்தை சார் சொன்னான், நீ குடி பழக்கத்தை விடு, நான் நல்லா படிச்சுக்குவேன், இல்லைன்னா நீயும் கெட்டுருவேன் நானும் கெட்டுருவேன், குடும்பம் ஒண்ணுக்கெல்லாம் போயிருந்தான். அன்னைக்கு விட்ட குடிதான். இன்னைக்கு வரைக்கும் வீட்டில் என் பொண்டாட்டி பிள்ளை யாரையும் ஒரு கை தொட்டதில்லை. 25 வயசு ஆகுது அவனுக்கு. ஒரு தடவை கூட இன்னும் அவனை அடிச்சது. மகன் சொல்ல ஒரு சொல்லுக்காக விட்டீங்க. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும். ஒரு நாள் நல்ல மழை, பக்கத்து வீட்டில் அவங்க அம்மா இருந்தாங்க. அவங்க அம்மா சொல்லி கொடுத்து ஒரு பெரிய சண்டை வந்துருச்சு. 2 மலையில வெளியே நிற்கிறோம். எங்கள் அப்பா போய் அவங்க அம்மா வீட்டு திண்ணையில் உட்காந்து சோறு சாப்பிட்டுட்டு இருக்காரு. நானும் எங்கள் அம்மாவும் என் தங்கச்சியோட கொட்டுற மலையில் சாக்கடை பக்கத்தில் உட்காந்துருக்கோம். கூப்பிடலை, ஒன்றும் செய்யலை. அந்த இடத்துல நினச்சி இவெல்லாம் என்னடா மனுஷன், இவனை மாதிரி மட்டும் நம்ம குடும்பத்தை நடத்திடக்கூடாதா, நம்ம பொண்டாட்டி பிள்ளை அப்படி விட்டுறக்கூடாதா, இவனை மாதிரி இருக்கவே கூடாதுன்னு அப்போ தான் நினச்சேன். எங்கள் அப்பா கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டிருக்கேன் அவர் முன்னாடியேன்னு. ஆனால் அதெல்லாம் மாறிட்டேன். சின்ன வயசுல கெட்ட நேரா திட்டுவேன் கெட்ட வார்த்தையிலேன்னு. ஆனா அதெல்லாம் மாத்தி இப்போ வந்து இந்த மனுஷன் மாதிரி மனசு நமக்கு வேணும், அது வந்துருச்சு எனக்கு. இவனுங்க குடுக்கிற பிரஷர்ல தான் நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான்.